முதலில் பொருளாதாரத்தில் நீ திருப்தி நிலையை அடைந்து விடு. திருப்தி நிலை அடையும் போதே இறைவனையும் தேடணும். ஒரு கட்டத்துல இறைவனே உங்களை தேடி வர அளவுக்கு நம்ம டெக்னிக் உங்களுக்கு நான் ஃபார்முலா கொடுத்துறேன். சிலபஸ் நான் கொடுக்குறேன். நான் கொடுக்கிற சிலபஸ் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். பணமும் வந்துடும், பேரும் வந்துடும், புகழும் வந்துடும், நிம்மதியும் வந்துடும், முக்தியும் சேர்ந்து வந்துடும். எப்படி வசதி? ஃபாலோ பண்ணுவீங்களா மாட்டீங்களா? தர்மத்தை விட மாபெரும் சிறந்த விஷயம் உலகத்திலேயே எதுவும் கிடையாதுங்க. தர்மம் செய்வதை விட மிக சிறந்த விஷயம் உலகத்துல எதுவும் கிடையாது. சம்பாதிங்க, என்ஜாய் பண்ணிக்கங்க, கொஞ்சம் நெஞ்சம் நீங்க எடுத்து அதிகமாக கொடுக்கணும். நீங்க வெளியே கொடுக்கணும். கிருஷ்ண பரமாத்மா ஏன் கர்ணன் கிட்ட பிச்சை எடுத்து நின்னார்? அவ்வளவு தர்மம் பண்ணிட்டான். அவர்கிட்ட இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சார். கொடுக்க கொடுக்க தர்ம தேவதை சப்போர்ட்டுக்கு வந்துட்டா. தர்ம தேவதை சப்போர்ட்டுக்கு வந்தோடனே என்ன ஆகுது? நிறைய தூக்கி தூக்கி கொடுக்கறதுக்கு நிறைய பொண்ணையும் பொருளையும் தர்ம தேவதையே வாரி வாரி வழங்குறா. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கொடுக்கறதுக்கு பணம் வேணுமே, பொருள் வேணுமே. அப்படி கிடையாது. கொடுக்கறதோட வேலை உங்களோட வேலை இல்ல, தர்ம தேவதையின் வேலை. கொடுக்கும் வேலை யாரோட வேலை? உங்களோட வேலை என்னன்னா நினைக்கிறது மட்டும்தான். நினைக்கிறதுனா சும்மா நினைக்கிறது இல்ல, உருக்கமா நினைக்கணும், உண்மையா நினைக்கணும். அப்படி நினைச்சிட்டீங்கன்னா தர்ம தேவையா அந்த பொருளை பூரா கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துருவான். கிருஷ்ண பரமாத்மா ஏன் போய் நின்னாரு? தர்மம் அவ்வளவு செஞ்சுட்டான், அவனை கொல்ல முடியல. யாரு சப்போர்ட்டுக்கு நிக்கிறா? தர்ம தேவதை முன்னாடி நிக்கிறா. என்னை மீறி தோடுறான், நீ ஏன் நிக்கிறா? அவ்வளவு தர்மம் பண்ணி வச்சிருக்கானே. யோகம்னா என்னன்னு அர்த்தம்? யோகம் அடிச்சு பிச்சுட்டு ஊத்துதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. யோகம் என்றால்